வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ராஜு யாதவ் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கெட்டப் ஸ்ரீனு, அங்கிதா, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. தெரியாதனமாக அவருடைய முகத்தில் கார்க்கு பால் பட்டு முகத்தில் பலமாக அடிபடுது. அவசரமாக இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதை சரி பண்ணுறாங்க. அடிபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோடைய ஃபேஸில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படுது. அதாவது அவருடைய வாய் சரியாக க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ வாய் திறந்தபடியே தான் இருப்பார். அதனாலே நம்ம பார்க்கும்போது என்னடா இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, இளிச்சவாய மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உள்ள ஒரு முகமாக மாறிடுது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா சர்ஜரிக்கு சில லட்சங்கள் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவருடைய அப்பா இல்லை இது இப்படியே இருக்கட்டும், நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசில் உன் முகத்தை சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்காரு. எப்போவுமே சிரிச்ச மாதிரியான ஒரு முக அமைப்போடவே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இதனால ஏகப்பட்ட கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவர் ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை நம்ம ஹீரோவுக்கு பார்த்ததுமே பிடிச்சி போகுது. ஸோ லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு போகிற வர எல்லா இடங்கள்லையும் நம்ம ஹீரோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு ஓப்பனாகவே சொல்லுது, இந்த மாதிரி என் பின்னாடி வராத, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இதே வேலையாக இருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு வெளியூருக்கு வேலைக்கு போனதுனால இந்த பொண்ணு வெளியூர் போயிடுச்சு. ஸோ நாமளும் வெளியூர் போய் அங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஊருக்கும் போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுப்பாக கார்லாம் ஓட்டி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவருக்கு கிடைக்கிது ஒரு பாயிண்டில். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்ண வச்சாரா இல்லையா, இல்லை அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேலே வச்சிருக்கிற அந்த அளவில்லா காதல் ஒரு பாயிண்டில் அவருக்கே ஒரு பிரச்சனையில் போய் முடியுது. ஸோ அது என்னென்ன ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். IMDb ரேட்டிங்கில் இந்த படத்துக்கு 10க்கு 4.5 அந்த மாதிரி ஏதோ சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் மார்க் கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தில் அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். ஆனால் இதில் இவங்க சொல்ல அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். கண்மூடித்தனமாக ஒருத்தங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காம அளவு கடந்த அன்பு வைக்கிறதுனாலேயே சில பல பிரச்சனைகள் உருவாகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஸோ அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த கெட்டப் ஸ்ரீனு, ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். நார்மலாக நாம் வாய் விட்டு சிரிக்கும் போதே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கண்ணமெல்லாம் நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கே அப்படி இருக்கும்போது இந்த படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கண்ணம் அப்புறம் வாய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விரிஞ்ச மாதிரியாக வச்சுருக்கணும். ஸோ அப்படி வாயை ஓப்பனாக வச்சுக்கிட்டு டைலாக்ஸும் பேசணும். சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை பேசக்கூடிய இடங்களாகட்டும், லென்த்தான டைலாக்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி பேச வச்சுட்டு பேசுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த ராஜு அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக இவர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இவரோட அந்த ஆக்டிங் தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படம் முழுக்கவே. எமோஷனல் காட்சிகள்லையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு சீக்வன்ஸ்லையும் சரி அவருடைய ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அழுகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில இடங்களில் எமோஷன் சூப்பராகவே ஒர்க் அவுட்டாக இருந்தது. அண்டு கடைசி ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சிலரை அள வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹீரோ கேரக்டரை வச்சே ஒரு சில இன்னசென்ட்டான பசங்களோட லைஃப்பை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். அண்ட் ஹீரோனை நடித்த அன்கிதா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய 1-2 சாங்ஸ் எல்லாமே கேட்கறக்கும் நல்லா இருக்குது. அண்ட் அதை மாண்டேஜஸ்லேயே எடுத்திருந்தாங்க. அண்டு படத்தில் ஒரு சில காமெடியான சீக்வன்ஸும் ரசிக்கும் விதத்தில் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே ஓரளவுக்கு காமெடியாக ஜாலியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவும் எமோஷனலாகவும் காட்சிப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் கண் கலங்க வைக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணுறாரு,
லவ்னு எப்போ பாரு அதையவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு, இதை விட்டுட்டு தன்னுடைய ஃபேமிலி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸான நமக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். இவரை பார்த்தா பரிதாபமாகவும் இருக்கும், அதே சமயம் ஏன்டா இப்படி பண்ணி உன்னோட லைஃப்பை நீயே வந்து கெடுத்துக்கிற இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து ஏற்படும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான், பட் ரேட்டிங்லாம் ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ கூடி சீக்கிரம் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வரக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட